மதிப்புக்குரியவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் தள்ளி விடாதுங்க. நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு குடியேற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகள் இதில் கிடைக்கும். அது தயவுசெய்து கேளுங்க, தள்ளி விடாதுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கேளுங்க. அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தோடு தான் நான் பேசுகிறது. நிறைய விஷயங்கள். நான் குடி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எங்கேயோ இருந்து எங்கே வந்து விழுந்தேன் அப்படின்னு உள்ள இது. எவ்வளோ பெரிய வசதியாக இருந்து லாஸ்ட்டு தெருக்கோடியில் வந்து கிடந்தேன். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு. அப்படி கிடந்த நான் இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன்னா அது வேறு யாருடைய உதவியும் இல்லை, இறைவனுடைய ஒரு செயல். குழி வெட்டி செத்து போனான்னு பூத்து அடக்கம் பண்ண நிலைமைக்கு நான் இன்றைக்கி இருக்கேன்னா என் மூலமாக நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுளுடைய ஒரு திட்டம். அந்த திட்டத்தினால தான் இன்னைக்கு 14 ஆண்டுகள் குடிக்காமல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். சிலவங்களுக்கு நான் செய்யறது தெரியாது. நான் பப்ளிக்காக செய்யணும்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன். எனக்கு தோணுது செய்வேன். என் மூலமாக நிறைய பேர் நல்லா இருக்காங்க. நிறைய பேருக்கு நானே ஃபோன் பண்ணி சும்மா இருக்க சமயம் நைட்டெல்லாம் இருந்துட்டு ஃபோன் பண்ணி நானே என் கதையை சில சமயம் சொல்லுவேன். என் நண்பர்களுக்கு சொல்லுவேன். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் குடிக்காமல் இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா நானும் அவங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் குடும்பமாக போவேன். அப்போந்தான் அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். கடல் எந்த மாதிரி இருந்து இன்னைக்கு குடும்பமாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கேன். நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணால் என் மூலமாட்டம் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. நாகர்கோவில் கார்மல் ஸ்கூலில் குடியை தவிர்த்து வாழும் ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு நிறைய பேர் நல்லா இருக்காங்க, குடிக்காமல் இருக்காங்க, குடும்பமாக நல்லா பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே தான் நானும் வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கே நானும் நிறைய பேருக்கு நல்ல செய்திகளை கொடுத்துட்ருக்கேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் யாராவது குடி நோயாளிகள் இருந்தால் தயவுசெய்து அவங்கள அப்படியே விட்டுறாங்க. அது வளரும் நோய், வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது குறையாது. அவங்க நினைப்பாங்க நான் இன்னைக்கு மட்டும் அடிப்பேன், நாளை அடிக்க மாட்டேன், நாளையிருந்து நிப்பாட்டிடுவேன், உன் மேலே சத்தியம், ஒய்ஃபு மேலே சத்தியம், அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் நகைகளை தீர்க்க தான் சொத்து சுகம் தீர்தான் தவிர அந்த குடி அவனை விட்டு போகாது. நானாக அப்படி தான். அதனால தான் சொல்கிறது. நானாக அப்படி தான். இன்னைக்கு மட்டும் குடிப்போம், நாளை குடிக்காண்டான், நாளையிலேருந்து தொடக்கூடாது, இந்த பக்கமே போகக்கூடாது. ஆனால் ஆளாக போய் நிற்கிறது நான் தான். மறுநாள் முடியாது. கையை நான் நடுங்கும், வாய் உதறோம், ப்ரெஸ் பண்ண முடியாது, குளிக்க முடியாது, ஜன்னி வந்துடும், வெட்டு வந்துடும், வயிறு வலி, இந்த மாதிரிப்பட்ட வலிகள் எல்லாம் நம்ம உடம்புல வேணும். நம்ம வியாதி காணிக்காது. எனக்கெல்லாம் டிவி சோக்கேடு, இரத்த வாந்தி, யூரின் போகாமல் பட்ட பாடு, நிறைய அவதிகள் நான் அந்த குடினால் பட்டேன். வேதனைகளும். போகாத கோயில்கள் இல்லை, எல்லா கோயில்லையும் போய் கும்பிட்டு பார்ப்பேன். கடவுள் கடைசி தான் என்னை கையை கொடுத்து, மரணத்தில் இருந்து என்னை கையை கொடுத்து, அது உண்மை. அது நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் கடவுளுடையது. ஏன்னா குளியரை விட்டுனாவ நானே எங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து என்னை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்கன்னு, கொண்டே போவே இல்லை, செத்துரு அப்படின்னு. அந்த அளவு எங்களை நீ வேதனைப்படுத்தின, நாங்கள் படாத வேதனையெல்லாம் ஒன்றால் நாங்கள் அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லாம்ப எனக்கு மனசு கஷ்டம். ஆண்டவரே யார்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த இதை, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்ல சமயம் நமக்கு இருங்க. ஏதோ கடவுள் மூலமாக இன்னொரு ஆள் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸு தான் இது. அதில் இருந்து தான் நான் வெளிவந்தேன். ஒரு ஆண்டு நான் குடிக்காமல் இருக்க சமயம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தேன்.
நிஜமையும் ஒரு வாழ்க்கை. அப்போ தான் நான் மனசுக்குள்ளே நினச்சேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எவ்வளோ துரோகம் செஞ்சுருக்கேன். வெளியில் செய்ய மாட்டேன், சும்மா ஏதாவது நச்சரிச்சுட்டு களவு வீட்டுக்குள்ளேயே திருடுறது, எங்கள் அம்மா அடிக்க போகிறது, அப்பாயை அடிக்க போகிறது, ஏதாவது செஞ்சுட்டு கேவலப்படுத்துறது வெளியில். இந்த மாதிரிப்பட்ட பாவங்களை செஞ்சேன். ஒரு காசு வீட்டுக்கு கொடுங்க, காசு கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, இதான் கொடுக்க இல்லை. கடைசி பிறகு நான் செய்த பாவத்துக்கு எங்கள் அப்பா அம்மாவை நான் தான் பார்க்கணும், கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி நான் தான் பார்க்கணுன்னு மனசுக்குள்ளே கடவுள்கிட்ட கேட்டேன். ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தேன், யாருமே பொண்ணு தரல. ஏன்னா அந்த அளவு ஜட்டி இல்லாமலும் கிடந்துருக்கேன் ரோட்டில். அந்த அளவு மோசமான நிலைமையில் நான் கிடந்து, யார் பொண்ணு தருவா? இவன் குடிக்காமல் எங்கேயோ கொண்டு விட்டுருக்காவ, பொண்ணு கட்டுக்காண்டி எங்கேயோ கொண்டு விட்டுருக்காவ அப்படின்னு சொல்லி யாருமே பொண்ணு தரல. அதுக்குன்னு 4 பேர் இருப்பாவ சுற்றி, வீட்டை சுற்றி விளக்குதுன்னு. அப்படி தரல. எப்படியோ ஒரு ஆள் என் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதில் கேட்டு அப்படி எனக்கு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கேன். இந்த பிள்ளையோட ஒற்றுமையாட்டும் வாழ்க்கையை பகிர்ந்து இறந்தும் வேறும் பேசி ஒரு இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் பேசி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த இப்படிப்பட்ட சூழலில் தான் கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கார். அது மூலமாக தான் நான் இந்த இதை யூடியூப் மூலமாக நிறைய பேர் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேரிங்கை தானே. அதனால் இதை கேட்டு உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலும் கார்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. அங்கே இருந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகள் கிடைக்கும். சரியா? அது நிறைய பேர் நினைப்பாங்க இவன் பொய் சொல்லானோ அப்படின்னு. அப்படி நினைக்காங்க. உண்மை. நிறைய போதைகள், நானும் கஞ்சா இந்த மாதிரிப்பட்ட நிறைய போதைகள்லேருந்து விடுதலாகி தான் இன்றைக்கி வாழ்க்கை வந்து கோயில். கடவுள்கிட்ட கேளுங்க, கடவுள்கிட்ட தான் நானும் கேட்குறது. ஒவ்வொரு இதுவும் கடவுள்கிட்ட கேட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதனால் இதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த இதில் சந்திப்போம். பாய்.